ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சிலபஸ்ஸு, நோட்டிஃபிகேஷன், ஆனுவல் பிளானர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு உங்களுடைய ஃபோனில் இந்த கூகுள் பேஜ் இருக்குங்களா, ஸோ கூகுள் பேஜில் போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ கூகுள் பேஜில் போனீங்க அப்படின்னாக்கா அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஎன்பிஎஸ்சி அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா இப்போ நமக்கு வெப்சைட்டில் போய்டும். ஓகேங்களா? இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு லிங்க்கே நமக்கு என்ன இருக்குது, டிஎன்பிஎஸ்சின்னு இருக்குங்களா. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணதும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் பேஜ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹோம் பேஜ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டோமா? கிளிக் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நமக்கு இங்கே இதுதான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியுடைய ஹோம் பேஜ். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல ஹோம், அபவுட் அஸ், ரெக்ரூட்மெண்ட், எம்ப்ளாயி கார்னர் அப்படின்றதுலாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இது உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் இருந்துச்சுனாக்கா. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் ஃபோனை நீங்கள் போர்ட்ரேட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றப்ப ஸோ இது நமக்கு லேண்ட்ஸ்கேப்பில் இருந்துச்சுனாக்கா நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதுவே நம்ம நார்மலாக ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி போர்ட்ரேட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மெனு அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா மெனு அப்படி சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹோம், அபவுட் அஸ், ரெக்ரூட்மெண்ட், எம்ப்ளாயி கார்னர் இந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஓகேங்களா ஆஃபீஸர்? சரி, ஓகே. இப்போ நாம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஒவ்வொரு இதுவாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் லேண்ட்ஸ்கேப்பில் ஃபோனை வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்கா, இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குது, எக்ஸாம் டேஷ்போர்ட், சிலபஸ், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ், ஆனுவல் பிளானர், அடுத்தது செலெக்ஷன் ஷெடியூல், அர்ச்சீவ்ஸ் இந்த மாதிரி இருக்குங்களா. ஸோ இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நமக்கு சிலபஸ் அப்படின்றது நம்ம எங்கே போய் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு நாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒவ்வொரு எக்ஸாமுக்கான சிலபஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஸோ குரூப் 1 எக்ஸாம் அந்த மாதிரி நமக்கு எல்லா எக்ஸாமுக்கான சிலபஸ் அப்படின்றது நமக்கு இங்கே இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணினாக்கா சிலபஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நமக்கு சிலபஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கானது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதிலே இந்த ரெக்ரூட்மெண்ட்லேயே ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதாவது ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் எத்தனை கொஸ்டின் நமக்கு இருக்குது, அதில் ஓகேங்களா என்ன டைப், அப்ஜெக்டிவ் டைப்பா, டிஸ்கிரிப்டிவ் டைப்பா அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலாக, 10th ஸ்டாண்டர்ட் லெவலாக அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இப்போ குரூப் 1 பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து நமக்கு 175 கொஸ்டினும், மேக்ஸ்லேருந்து நமக்கு 25 கொஸ்டின் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன ஸ்டாண்டர்ட், டிகிரி ஸ்டாண்டர்ட். மேக்ஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு SSLC ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் அப்படின்ற அடிப்படையில் டோட்டலாக 200 கொஸ்டினுக்கு நமக்கு 1.5 மார்க் அப்படின்னாக்கா எத்தனை மார்க் வரும், 300 மார்க். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா அதே ரெக்ரூட்மெண்ட்டில் பாருங்கள், இப்போ நம்ம சிலபஸ் பார்த்துட்டோம், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்றதுலாம் ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஆனுவல் பிளானர் இருக்குங்களா. ஸோ இந்த ஆனுவல் பிளானர் அப்படின்றது நமக்கு அந்த வருஷத்துடைய நவம்பர் இல்லைனா டிசம்பர் அந்த எண்டிங்கில் விடுவாங்க. ஸோ இது நமக்கு 2025க்கான ஆனுவல் பிளானர். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு எக்ஸாமும் எப்போ நடக்க போகுது அப்படின்றதுக்கான டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றதெல்லாம் நமக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது நமக்கு ஆனுவல் பிளானர் நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இங்கே பாருங்கள், செலெக்ஷன் ஷெடியூல் இருக்கா. ஸோ செலெக்ஷன் ஷெடியூல் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாம் நமக்கு நடந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு குரூப் 4 நடந்திருக்குங்களா. ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் ஆன்சருக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்தது அதுக்கான ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுற சொல்லியிருக்காங்க, அக்டோபர் 2025 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு எக்ஸாம் அதுக்கான ஆன்சருக்கு விட்டுட்டாங்களா, எப்போ எக்ஸாம் நடத்துகிறாங்க, அதுக்கான ரிசல்ட் எப்போ விடுறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இதில் செலெக்ஷன் ஷெடியூல் இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது நமக்கு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அச்சீவ்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல நமக்கு நோட்டிஃபிகேஷன், ரிசல்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதில் கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீஸ் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நமக்கு இங்கே பாருங்கள் அப்ஜெக்டிவ் டைப் வித் ஆன்சர் கீஸ்,
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குங்களா. ஸோ இப்போ நான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா நமக்கு 2012 இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, 2012 நமக்கு ஷோ ஆகும். ஸோ நமக்கு வந்து எல்லாமே நமக்கு தெரியணும் அப்படின்றப்போ இது வரைக்கும் பார்த்தீங்களா, கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த லேட்டஸ்ட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நமக்கு லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்லேருந்து நமக்கு எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக நமக்கு குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சிங்களா. ஸோ அதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இன்னும் நமக்கு வந்து ஃபைனல் கீ வந்து விடலை. ஸோ இதுக்கான கீன்றது நமக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாக்கா நீங்கள் இதில் தான் போய் பார்க்கணும். ஓகேங்களா, எதில் பார்க்கணும், ஹோமில் இந்த ரெக்ரூட்மெண்ட் இதில் போனீங்க அப்படின்னாக்கா அர்ச்சீவ்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த அர்ச்சீவ்ஸில் போயிட்டு கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீஸில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நமக்கு லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்லேருந்து அப்படியே நமக்கு இப்படி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அங்கே பாருங்கள் 2025 குரூப் 4, அடுத்து குரூப் 1 எக்ஸாமு. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு எக்ஸாமும் நமக்கு இதே மாதிரி 2025, 24, 23 அந்த மாதிரி நமக்கு லாஸ்ட்டு நடந்த எக்ஸாம் அந்த ஆர்டரில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்னும் நீங்கள் இதுலேயும் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் அப்ஜெக்டிவ் டைப் வித் ஆன்சர் கீஸ் இருக்குங்களா. ஸோ இதில் கிளிக் பண்ணி கூட இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ நம்ம 2 விதமும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், ஸோ டென்டேட்டிவ் கீஸ் இந்த மாதிரி இருக்குங்களா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா நமக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு நமக்கு ஷோ ஆகிடும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் ஓகேங்களா வித் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நமக்கு PDF லோட் ஆகும். அது நமக்கு அப்படியே நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்ஸ், இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோன்றது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டினை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, தேங்க்யூ.